most water. So we are given an integer array, so of height, integer array height of length n. So the integer array ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூ ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த இன்டிஜர் வந்து லென்த் n. The n vertical lines drawn such that the 2 points of the line, ith line are I, 0 and I, height. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ஒரு இன்டிஜர் அரேவும் அது வந்து இந்த லைனோட ஹைட்டை குறிக்குது. ஸோ ஃபஸ்ட் லைனோட ஹைட்டு 1, செகண்ட் லைனோட ஹைட்டு 8, தேர்ட் லைனோட ஹைட்டு 6. அதுமாதிரி இந்த இன்டிஜரில் ஒரு வேல்யூவும் அதோட ஹைட்டை குறிக்குது. அது வந்து மாதிரி n வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஒரு பர்டிகுலர் லைன், there are n vertical lines drawn, the 2 end points of the ith line, ஒரு பர்டிகுலர் ith லைன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் த செகண்ட் லைன் எடுத்துப்போம். இதில் இந்த எண்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? x, y. கரெக்டாக x என்னவாக இருக்கும்? செகண்ட் லைனா 2, y வந்து ஒன்று கிடையாது, 2, 0, அதாவது I, 0. ரைட்டு. இந்த அப்போ இன்னொரு எண்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? இதுவும் I தான், கரெக்டாக? செகண்ட் லைன்னா I, இந்த செகண்ட் லைனில் இந்த ஹைட்டோடைய வேல்யூ என்னவோ, இந்த ஹைட் அரே இருக்குல்ல, இந்த ஹைட் அரேவுடைய அந்த இண்டெக்ஸ் இண்டெக்ஸை போட்டால் என்ன வரும்? 6. அதுதான் இது I, இது. ரைட். தட் இஸ் வாட் இஸ் given here, 2 endpoints. Okay. So find the 2 lines together with the x-axis form a container. ரெண்டு லைன் x-axis ஓட கண்டெய்னர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? such that the container containing most water. ஸோ நிறைய கண்டெய்னர் ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ இங்கேருந்து இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், 2 லைனு, இல்லை இது ஒரு கண்டெய்னர். there's lot of containers. எந்த கண்டெய்னரில் அதிக வாட்டர் கொள்ள முடியுமோ, ஓகே, we have to return the maximum amount of water. ஓகே. நீங்கள் கண்டெய்னர் சூஸ் பண்ணும்போது you may not notice that you may not slant the container. ரைட். இப்போ கண்டெய்னர் பண்ணும்போது இப்போ இதுக்கும் நீங்கள் எவ்வளோ வாட்டர் கொள்ளணும்னு பார்க்கணுன்னா, இதில் எது கம்மியோ அதை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்லாண்ட் ஹைட்லாம் கணக்கு எடுத்துக்கூடாது. ரைட். இதை வச்சு எந்த 2 கண்டெய்னருக்குள்ளார மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு we have to keep one start pointer here. ஓகே. அப்புறம் end pointer here. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ வாட்டர் கொள்ளுன்னு பார்க்கணும். அப்போ you have to find the area between these 2 lines. So area nothing but, so first you have to calculate the area, which is length into breadth. ஸோ லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? லென்த் இஸ் நத்திங் பட் த எண்ட் பாயிண்டர் மைனஸ் ஸ்டார்ட் பாயிண்டர். ஸோ இந்த ஃபுல் லென்த்து கிடச்சிடும். ஸோ செகண்டு லென்த்து கண்டுபிடிக்கிறது வந்து எண்ட் பாயிண்டர் மைனஸ் ஸ்டார்ட் பாயிண்டர், இது லென்த்து கிடச்சிடும். பிரெத்து வந்து இது ரெண்டுத்தில் ஹைட் இருக்குல்ல, இது ஹைட்டு இந்த ஹைட்டு, இது ரெண்டுத்தில் எது மினிமமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ மினிமம் ஆஃப் ஹைட் ஆஃப் இந்த 2 ஹைட்டில் மினிமம் height 1, height 1 போட்டுக்கிறேன், h1, h2. ஸோ இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சிட்டு, ஸோ யூ ஃபைண்ட் த ஏரியா, திஸ் இஸ் த ஏரியா, ரைட். ஸோ நம்ம ரிசல்டன்ட் ஏரியா வச்சுக்கணும். ஒரே ஏரியா கண்டுபிடிக்கும் போதும் அதில் இப்போ இது கண்டுபிடிச்சிட்டியா இந்த ஏரியா, அது ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிசல்ட் 0, ரிசல்ட்டை விட அது பெருசாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டை போய் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அப்டேட் ஏரியா டு ரிசல்ட். ஏரியா வந்து ரிசல்ட்டோட அதிகமாக இருந்தால் ரிசல்ட்டில் போய் அப்டேட் பண்ணிக்கணும். தென் இப்போ கண்டுபிடிச்ச ஏரியாவை அடுத்தது இதில் இது கம்மியாக இருக்குது இந்த லைனை விட, நமக்கு அதிக ஏரியா தான் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டார்ட் பாயிண்டரை முன்னாடி மூவ் பண்ணலாம். சப்போஸ் இந்த லைனோட ஹைட்டு கம்மியாக இருக்குன்னா எண்ட் பாயிண்டரை இந்த பக்கம் மூவ் பண்ணலாம். கண்டுபிடிச்சி திருப்பி ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சி திருப்பி ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணணும். ரிசல்ட்டை விட புது ஏரியா அதிகமாக இருந்தால் ரிசல்ட் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இதேமாரி ஒரு ஏரியாவாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக ரிசல்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடணும். ரைட். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கோட் இட். ஸோ கோட் பண்ணும்போது we need to have start pointer which is 0, end pointer which will be length of
height minus 1. Okay, so இது ஸ்டார்ட் பாயிண்டர், இது எண்ட் பாயிண்டர், ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு லூப்பில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ லூப் எது வரைக்கும் போகும்? வைல் ஸ்டார்ட் பாயிண்டர் முன்னாடி போகுது, எண்ட் பாயிண்டர் பின்னாடி வருது. ஸோ வைல் ஸ்டார்ட் பாயிண்டர் லெஸ் தென் எண்ட் பாயிண்டர், இந்த ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் லெஸ் ஆக போகணும். ஃபஸ்ட்டு we have to calculate the length. லென்த் எல்லுன்னு வச்சுப்போம். லென்த் இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் த லென்த்? end pointer minus start pointer, that is the length, correct. Now you have to calculate the breadth. Breadth என்னன்னா minimum of HEI, height of start pointer comma height of end pointer, right. இது நம்ம breadth வந்து இந்த height தானே, இந்த height தான் நம்ம அரேல இருக்கு. ஸோ அரேக்குள்ளார ஸ்டார்ட் பாயிண்டர் இண்டெக்ஸ் பண்ணால் இந்த ஹைட் கிடச்சிரும் 1. அரேக்குள்ளார எண்ட் பாயிண்டர் இண்டெக்ஸ் பண்ணால் இந்த 7 கிடச்சிரும். இது ரெண்டுத்தில் எது மினிமம்? 1. ஸோ 1 தான் பிரெத்து, ரைட். நவ் யூ ஹேவ் டு கால்குலேட் த ஏரியா. ஸோ ஏரியா வில் பி ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். ஒன்ஸ் ஏரியா கால்குலேட் பண்ணிட்ட அப்புறம் வி ஹாவ் டு அப்டேட் த ரிசல்ட். ஏற்கனவே வந்து மேக்ஸ் ஏரியான்னு வச்சுப்போம், இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஏரியாவை மேக்ஸ் ஏரியாவில் அப்டேட் பண்ணணும். ஸோ மேக்ஸ் ஏரியா வில் பி ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஏரியா கமா ஏரியா. இது ரெண்டுத்தில் எது அதிகமோ அதை நான் மேக்ஸ் ஏரியாவில் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கால்குலேட் த ஏரியா ஃபார் திஸ். ஓகே, நவ் ஐ ஹாவ் டு மூவ் த ஸ்டார்ட் பாயிண்டர் ஆர் எண்ட் பாயிண்டர். ஸோ இஃப் height of SP is less than HEIGHT, height of EP. நம்ம SP இதோடைய ஹைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்டரை மூவ் பண்ணணும், ரைட். ஸோ இட் வில் பி ஸ்டார்ட் பாயிண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1, ரைட். எல்ஸ் ஹைட் ஈக்குவலாக இருக்கோ இல்லை இதுவாக இருக்கோ, தென் எல்ஸ் இருந்தால் தென் யூ மூவ் த end pointer minus equal to 1. Okay, right. So இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த கேஸில் என்ன ஆகும்? இதுதான் கம்மி, அப்போ இது இங்கே மூவ் ஆகும், ரைட். ஸோ யூ கீப் ஆன் மூவிங் த ஸ்டார்ட் பாயிண்டர் அண்ட் எண்ட் பாயிண்டர், ரைட், அண்ட் யூ கீப் ஆன் அப்டேட் த மேக்ஸ் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன், finally you will have everything in the max area. I think if you return the max area, it should be fine. Now all the test cases are passed. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லூப்பில் ஒரே ஒரு தடவை தான் போகிறோம். ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஒரே தடவை தான் லூப் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி we are able to solve the problem.